புஷ்பா நேஷனல் லஞ்சியா இன்டர்நேஷனல். வணக்கம் கௌதம் நேர்களே, வெல்கம் டு த ஷோ. ஸோ இன்னைக்கு மொதல் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சேது படம் ரிலீஸ் ஆகி இன்னியோட 25 வருஷம் ஆகுது. பாலா தமிழ் சினிமாவுக்கு இன்ட்ரடியூஸ் ஆகியும் 25 வருஷம் ஆகுது. விக்ரம் சார் அதுக்கு முன்னாடி எத்தனையோ படங்கள் பண்ணியிருந்தா கூட சேது படம் தான் அவரோட கெரியரோட பிரேக் த்ரூ. அண்ட் அப்பையிலேருந்து தான் சியான் விக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாராலையும் செல்லமாக கூட வச்சார். ஸோ அது மட்டும் இல்லாமல் நேற்று வந்து வீரதீரசூரன் படத்தோட டீசர் கட்டு ரிலீஸ் ஆகிருந்தது. செம்ம பக்காவான ஒரு கமர்ஷியல் பேக்கேஜுங்க விக்ரம் சார். அதுக்கு ரொம்ப நாள் கழிச்சு கிட்டத்தட்ட வந்து ஒரு அருள், சாமி, தூள் அந்த மாதிரி டைமில் விக்ரம் சாரை பார்க்கும்போது எவ்வளோ அப்படியே தில்லாக இருப்பார் மனுஷன். கிட்டத்தட்ட அதே தில்லோட அதே மாதிரி ஒரு வில்லேஜ் பேக்ட்ராப்போட வராரு. எஸ்டி அருண்குமார் சித்தா படத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் அவர் மேலேயும் இருக்குது. ஸோ இது வந்து 2 பாட்டு ரிலீஸ் ஆக போது. பார்ட் 2 தான் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆக போகுது. ஜனவரி 2025 அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்க. ஃபஸ்ட்டு இந்த படம் வந்து பொங்கலுக்கு வரும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். பட் இப்போ விடாமுயற்சி, கேம் சேஞ்சர், நிறைய படம் வணங்கான்லாம் வரதுனால எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக படம் வந்து ஜனவரி 26 பிளான் பண்ணுவான்னு நினைக்கிறேன். ஸோ வீரதீரசூரனுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். ஜிவி பிரகாஷோட பிஜிஎம்மும் செம்ம சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். ஸோ விடாமுயற்சி படம் வந்து கன்ஃபார்ம் பொங்கல் ரிலீஸ்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதில் வந்து இந்த கதை திருட்டு இருக்கே எப்பா இதுன்னு இந்த ரைட்ஸு அது அந்த பிரச்சனை இருந்துச்சு, அதெல்லாம் சரியாயிடுச்சான்னு கேட்டால் எல்லாமே சார்ட் அவுட் ஆகிடுச்சு. பக்காவாக படம் பொங்கலுக்கு வந்து கன்ஃபார்மாக வந்துடும். ஸோ அடுத்த நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆண்டவர் கமல் சார் வந்து அமெரிக்கா போயிருக்காரு. எதுக்காண்டி நம்ம கிட்ட எல்லாம் செய்தி கேள்விப்பட்டு இப்போ ஏஐ பற்றி படிக்க போயிருப்பார். அவர் தான் நிறைய சினிமாவில் டெக்னாலஜி வரும்போது எல்லாத்தையும் படித்து அதை தமிழ் சினிமாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணு சொல்லிட்டு ஒரு பெரும் முயற்சி எடுப்பார். அப்படி தான் நம்ம நினச்சிட்டோம். ஆனால் அதுக்கு மட்டும் அவர் போகல. அது இல்லாமல் அவர் இன்னொரு சிகிச்சைக்கும் போயிருக்காரு. சிகிச்சையா என்னப்பா சொல்கிற? ஆண்டருக்கு ஏதாவது பிரச்சனை கேட்டால் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இது வந்து எக்ஸ்ட்ரீம் இன்டர்னல் சிகிச்சை அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன டாக்டர் டைம்லாம் நமக்கு தெரியல. பட் என்ன அப்படின்னா, அவரோட எல்லா உடல் உறுப்புகளும் எல்லா அணுக்களையும் வந்து ரொம்ப ரிசர்ச் பண்ணி அதுக்கெல்லாம் புத்துரிமை கொடுக்குற ஒரு விஷயம் தான் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ இதெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகும்னா, கமல் சார் வந்து இன்னும் எங்கே ஆகிடுவார். கிட்டத்தட்ட ஒரு 10 வயசுக்கு கம்மியாகி ஒரு இளமை திரும்புதே அந்த ரேஞ்சுக்கு வந்து அவர் அமெரிக்காவிலேருந்து வரத்துக்கு நிறையா வாய்ப்புக்குன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் செய்தி வந்து நமக்கு கிடச்சிருக்கு. அதை தான் நம்ம இங்கே பகிரப்பட்டிருக்கோம். ஸோ வந்தால் தான் தெரியும், கமல் சார் நம்ம சென்னை வந்தால் தான் தெரியும் என்ன சிகிச்சை கொடுத்துருக்காரு, என்ன சிகிச்சை எடுத்திருக்காரு, எப்படி ஒரு சேஞ்சாக இருக்கான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அடுத்த அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தளபதி 69 படத்தோட ஷூட்டிங் ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு. இன்றைக்கி ப்ரெஸ்ஸை மீட் பண்ண ஆக்டர் நிறைய என்ன சொல்லியிருந்தாருன்னா, தளபதி 69 படத்தோட ஷூட்டிங் ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எல்லாரும் கேட்டிருப்பாங்களே, இது கடைசி படம் சொல்கிறாங்க, இது நீங்கள் எப்படி நினைக்கிறீங்கன்னு போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது விஜய் சாரோட கடைசி படம் நினைக்கும் போது அவர் இன்னும் நிறைய படம் நடிக்கணும்னு ஆசைப்பட்றேன். பட் இது அவரோட டிசிஷன். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து அரசியலில் வந்து ஒரு பெரிய ஒரு லட்சியம் வச்சிருக்காரு. அது வெற்றியிடம் என்னோட வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கைதி 2 எப்போ சார் வரும், அந்த படத்தை பற்றி அந்த நியூஸ் இருக்குது அப்படின்னு கேட்டப்ப கண்டிப்பாக கைதி 2 படம் அடுத்த வருஷம் வெளியாகும்னு சொல்லிட்டு அந்த அப்டேட்டும் வந்து நம்ம ரன் சார் இன்னைக்கு சொல்லியிருக்காருன்னே சொல்லலாம். ஸோ அடுத்த அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு விஜய் சேதுபதி சாரோட அடுத்த படம் 51வது படம் ஏஸ் படத்தோட ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த படத்தோட ஹீரோனுக்கு இன்னைக்கு பர்த்டே, ருக்குமணி வசந்த் அவங்களோட பர்த்டே இன்னைக்கு. ஸோ அது மூலிமா அவங்களோட இன்ட்ரோடக்ஷன் வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்காங்க. அவங்க வந்து தமிழ் சினிமாவோட ஃபஸ்ட்டு தான் லான்ச் படம் நினைக்கிறேன். பட் அவங்களோட படம் ஒன்று கன்னட படம் ஒன்று ரிலீஸ் ஆனதில் பார்த்து ரொம்ப சூப்பராக நடிப்பாங்க. அவங்க தான் வந்து சிவகார்த்திகேயன், முருகதாஸ் படத்துக்கும் அவங்க தான் ஹீரோயின். வந்து தொடர்ந்து அடுத்தடுத்த அப்கமிங் 2 பெரிய நடிகளோட வந்து அவங்க லான்ச் ஆகிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அவங்களோட ஆக்டிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ கடைசி அப்டேட்டாக இன்றைக்கி என்ன இருக்குன்னு பார்த்தா, தி கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தோட டீசர் ரிலீஸ் ஆச்சு. யாரா ஹீரோயின் பார்த்தா ராஷ்மிகா மந்தானா தான். ஒரு உமன் சென்ட்ரிக் ஃபிலிம். அவங்களும் வந்து இப்போ நிறைய படங்கள் பேன் இண்டியா படம் நடிச்சிருந்தா கூட ஒரு பக்கம் உமன்ஸ் சென்ட்ரிக்கான படங்கள் பண்ணுறாங்க. ஸோ அவங்க தான் படத்தோட மெயின் லீடு. தி கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படிங்கும்போது தெரியும், ஒரு காலேஜில் படிக்கிற பொண்ணு, அந்த பொண்ணுக்கு ஒரு லவ் வருது. அந்த லவ்வில் என்னென்ன பிரச்சனைகள் வருதுன்னு போட்டு தான் அந்த டீசர் காட்டுறாங்க. பட் டைலாக்ஸ் பெருசாக அதுவும் இல்லை, தமிழில் தான் பார்த்தோம். கடைசியில் வந்து இதெல்லாம் ஒரு பிக்கப் லைனா, இதெல்லாம் சொல்லிட்டு வந்து நான்லாம் வந்து உஷாராக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தமிழ் டைலாக் ஒன்று வருது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த படம் எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் என்னோட சினிமா அப்டேட். ஸோ இதில் நீங்கள் எந்த நியூஸ் வந்து ரொம்ப எக்ஸிஸ்டிங்காக வெயிட் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். Until that, bye from Gautam. புஷ்பா நேஷனல் லஞ்சியா இன்டர்நேஷனல். Taste the Daily.